இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. அதாவது ஒரு நடுக்காட்டுல ஒரு ஆட்டிறைச்சி ஒன்று நாங்க சமைக்க இருக்கிறோம். அந்த ஆட்டிறைச்சிக்கு முதல் ஆட்டிறைச்சி சமைப்பதென்றாலே அந்த ரத்த சுண்டல்லாம் ஒரு ஃபேமஸா இருக்கும். ரத்த சுண்டலை சாப்பிடணும்னு சொல்லி தான் எல்லாருமே விரும்புவார்கள். அதுல இப்ப ரத்த சுண்டல் எப்படி செய்யறாங்க, அதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி இந்த காணொலியிலேயே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா ரத்த சுண்டல் எப்படி செய்வாங்க, ஒரு கிராமப்புறங்கள்ல ரத்த சுண்டல் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். எனவே இந்த காணொலியை நீங்க தொடர்ச்சியாக பாருங்க. ரத்த சுண்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் முழுமையாக காட்டிக்கொள்கின்றேன். என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் ராவணன் கலையகம் என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை சேரும். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. ராவணன் கலையகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், பெரியா போட்டுக்கணும். அங்கெல்லாம் காட்டு வந்து இங்கே வந்து இங்கே வருது. குஞ்சா இருக்கா என்னண்டு வேற கையால் எடுத்து என்னண்டு இல்லை பட்டி தாங்க சொல்லுவாங்க. அதான் அவசியம் கிடையாது. இது மூட வேணா நீ சும்மா இரு.
அதான் அவங்க புல்ல வச்சா கத்துரு. புல்ல வைக்க தண்ணி வருது காம்பால 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 அந்த உள்ளி 2 மூணு அடிங்க. உள்ளி 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 2 கூட அடி. அப்போ பழகி கொஞ்சம் பெரிய அடிக்காம அந்த மாதிரி தாங்க பழகி மற்ற செய்யப்படும் உங்களாம் கழுவி வச்சுக்கிறேன். காணும் காணும் காணும்